நண்பர்களுக்கு வணக்கம். சமூக வலைத்தளத்தில் பார்த்த ஒரு செய்தியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு சிலர் எனக்கு தொலைபேசியில் ஃபோன் பண்ணி அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சத்தை என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதாவது இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டம் அதாவது டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் அரசு மேற்கொள்ளாமல் நம்மளை ஏமாத்திருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நிச்சயம் ஆசிரியர் நியமனம் செய்வது உறுதி, காலத்தோட கட்டாயம். யாரும் பயப்பட வேண்டாம். 6 மாதத்தில் பணி நியமனம் மேற்கொள்வது நிச்சயம் உறுதியான ஒரு விஷயம். சரிங்களா? கண்டிப்பாக யாரும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இல்லம் தேடி கல்விக்கும் ஆசிரியர் புதிதாக டெட் தேர்ச்சி பெற்றவர்களை நியமிப்பதற்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். 2 ஆண்டுகள் பிஎட் முடிச்சுட்டு 2 ஆண்டு டிடிஎட் முடிச்சுட்டு டெட்டு பாஸ் பண்ணிட்டு இவ்வளவு தகுதியோடு இருக்கிற நம்ம போய் புதிதாக பாடம் எடுத்தாலே நம்ம அவங்களுக்கு இன்னும் ஒழுக்கத்தையும் கல்வியையும் சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு இன்னும் பயிற்சி தேவை. ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் மிக மிக முக்கியம். சரிங்களா? ஆக நம்மளுடைய அவசியம் நிச்சயம் அவர்களுக்கு இருக்குது, தேவை இருக்குது. ஆக இல்லம் தேடிய கல்வி புதிய ஆசிரியர்கள் நியமிப்பதில் எந்த தடையும் இருக்காது. அதனால் நண்பர்கள் யாரும் பயப்பட வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது டெட் சர்டிஃபிகேட் ஆயுட்கால சான்றாக அறிவிச்சிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆயுட்கால சான்றுன்னு அறிவித்த பிறகு ஆசிரியர்கள் நியமனம் குறிப்பிட்ட ஒரு வயது வரம்புக்குள்ளே தான் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கிறது. அதில் நமக்கு கருத்து வேறுபாடு நிச்சயம் இருக்குது. நண்பர்கள் அதுக்காக யாரும் மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். 8 ஆண்டு காலம் காத்து கொண்டிருக்கிற நண்பர்கள் மதில் மேல் சுவர் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் எப்படி பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தான். எந்த சூழலுக்கும் உங்களை தயார் நிலையில் வச்சுக்கோங்க, உங்களை மட்டும் நம்புங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி. நாம் பார்த்த வரைக்கும் ஆசிரியர் நியமனம்ங்கிறது அத்திப்பூத்தார் போல். சரிங்களா? அது எப்போவோ எத்தனை ஆண்டு காலம் கழித்தோ அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிற பட்சத்தில் வயது வரம்பு ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு 45 வயதும், ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு 50 வயதும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் என்பது நிச்சயம் நமக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்துது. இன்னும் சில காலம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.